நமசிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இன்றைக்கு 7வது நாள் உண்ணாவிரதம் இனிதே நிறைவடைந்தது. பிப்ரவரி 6ஆம் தேதி 2025 தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி சிவராத்திரி 2025 மகா சிவராத்திரி வரைக்கும் 21 நாள் உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். சில பேர் சைவ உணவு மேற்கொண்டு இருக்கிறீர்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நாம் 21 நாட்கள் நேரலை. இன்னைக்கு 7வது நாள். 7 நாட்கள் நிறைவு பெற்று 8வது நாள் நாளை நாம் துவங்க இருக்கிறோம். நமசிவாய மந்திரம் பற்றி நிறைய சிந்திக்கிறோம். மனநல கருத்துக்கள் பற்றி நாம் சிந்திக்கிறோம். திருவாசகம் பற்றியும் திருமந்திரம் பற்றியும் நிறைய சிந்திக்கிறோம். திருவாசகம் முற்றுவதில் உங்களில் நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜூம் ஆன்லைன் கிளவுட் மீட்டிங் மூலமாகவும் நிறைய பேர் கலந்துக்கிறீங்க. மிகவும் அரியதான, மிகவும் அரிதான, மிகவும் அதிசயத்தை உண்டாக்கக்கூடிய அஞ்செழுத்து மந்திரம்தான் நமசிவாய. ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடியது நமசிவாய மந்திரம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு அவங்கவுங்க கையால் 8 ஜான். உங்கள் கையால் உங்கள் உடம்பு 8 ஜான். 8 ஜான் தான் மொத்த உடம்பு. தலை முதல் கால் வரை உங்களுடைய உயரம் உங்கள் கையால் 8 ஜான். அப்போ தலைமைச் செயலகம் ஹெட் ஆஃபீஸ் யார்? தலை தான். ஹெட் ஆஃபீஸ் பிரெயின் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களுக்குமே அடிப்படை ஆதி தத்துவம் இந்த நமசிவாய தான். அஞ்செழுத்து மந்திரம், அந்தமும் ஆதியும், முடிவு இல்லாத, அது ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கவும் முடியாது, ஆனால் உணர முடியும். கையில் எடுத்து கொடுக்க முடியாது. கடவுள் அப்படிங்கிறத கையில் எடுத்து கொடுக்க முடியாது. பொங்கல் சுண்டல் கையில் எடுத்து கொடுத்துடலாம். அன்பு பாசத்தை கையில் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? நான் உன்னை காதலிக்கிறேன்னு எழுதி பேப்பரில் வாசகமாக வார்த்தையாக எழுதி கொடுத்துடலாம். 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது உணர்வு மூலமாக தான் வெளிப்படும். அந்த உணர்வை எவ்வளவு தான் வார்த்தைகளில் கொட்டினாலுமே தெரியாது. இந்த உணர்வு தான். ஆதி அந்தம் அப்படின்னா என்ன? ஆதின்னா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. கணக்குக்கு ஆரம்பம் என்னன்னு ஒன்று இருக்கா? முடிவுன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலுமே ஆரம்ப நம்பர்னா -1 -1 -1 -1 போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி. 4 கோடி தான் நீங்கள் முடிவு நம்பர்னு சொன்னால் 4 கோடியே 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நம்பர் சொன்னாலும் +1 சொன்னாலே அடுத்த நம்பர் வந்துடும். அப்போ ஆதியும் கிடையாது, அந்த தோற்றமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அதுக்கு துவக்க எண் இறுதி எண் சொல்ல முடியுமா? அதுபோல் கடவுளுக்கு தோற்றம் மறைவு எதுவும் கிடையாது. இருப்பு, அது இருந்தது, இன்றும் இருக்கிறது, நம்முள் இருக்கிறது. இப்போ 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல 30 முக்கோடி செல்கள் இருக்கு. அதான் 30 முக்கோடி தேவர்கள். 30 முக்கோடி தேவர்கள் அன்றும் ஓதிய மந்திரம், இன்றும் ஓதி வரக்கூடிய மந்திரம், அனைவரும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமசிவாயங்கிறது தான். அந்த ஓம் நமசிவாய மந்திரம் அது ஓரெழுத்தாகவும் சொல்ல முடியும். அதான் சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீன்னா நாயோட்டும் மந்திரம். அந்த மந்திரம் சி அப்படிங்கிற எழுத்துலையும் நாம் சொல்ல முடியும். சிறந்த தியானங்களை செய்யணும். 4வது நாள் 5வது நாள் ஒரு சின்ன மனப்பயிற்சி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். அப்போ வாழைத்தாய் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பருவம். அந்த 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதே வாழைத்தாயினுடைய தன்மை தான். அதாவது பாலின்பங்கள் அதிகம் ஆகாத காலம். அந்த 0லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இப்போ வாழைத்தாயினா பெண் உருவத்தில் நீங்கள் வணங்கி இருப்பீங்க. வாழைத்தாய்ங்கிறத பெண் உருவத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த வாழைத்தாய் அப்படிங்கிறது அந்த ஆசைகளுக்கு, இந்த உலக இன்பங்களுக்குள்ள போய் மாட்டாத ஒரு தன்மை தான் அந்த வாழைத்தாய். அதனால தான் அந்த வாழைத்தாயை தியானம் செய்து சிவனை அறிந்து கொள்வதற்கு அந்த ஓரெழுத்து மந்திரமாக நாயோட்டு மந்திரம் சி என்று அந்த சிவத்துக்குள்ளே ஒடுங்குவதற்கு வாழைத்தாயை தெய்வமாக வைத்து வணங்கி அந்த பயிற்சிகளை துவங்கிறதுக்கு காரணம் நாம் பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். இந்த ஓரெழுத்தை தியானிப்பார்கள், வாழைத்தாயை தியானிப்பார்கள், சிவனை அறிவதற்காக அந்த தியானத்தை செய்வார்கள்.
ஈசனை தியானித்து மிக சிறப்பான ஒரு அற்புத அருள்நிலையை அடைவதற்காக, அற்புத அருள் நிலையை உணர்வதற்காக, எல்லாருமே பாவ வினைகளை போக்குவதற்காகவும், மாய உலகத்திலிருந்து விடுபடுவதற்காகவும், மாயையிலிருந்து விலகி ஓடி வருவதற்காக, வெகு தூரம் வருவதற்காக பயிற்சிகளை செய்வாங்க. அரியதோர் நமசிவாய மாதி அந்தமானதும் ஆதி அந்தமானதும் 6 100 தேவர்கள் உரைத்த மந்திரம். 6 100 தேவர்கள் உரைத்த மந்திரம். சிவவாக்கியர் சொல்றார், நான் வணங்குகிறேன், நான் இறைவனை வணங்கி இந்த 5 எழுத்தை சொல்லுவேன், இதை சொல்லி நான் இந்த சிவவாக்கியத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சிவவாக்கிய பாட்டு அப்படி தான் துவங்குவார். கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலை நூல்கள், சிவனை வணங்கி அடுத்து கரிய முகம் அப்படின்னா விநாயகரை வணங்குறார். கற்பக விநாயகர் பார்த்துருக்கோம், கற்பக விநாயகர் வணங்கியிருக்கோம். இந்த கற்பக விநாயகரை உணர்ந்து கற்பக விநாயகரை வணங்கி நான் அந்த சிவவாக்கியத்தை துவங்குகிறேன்னு சிவவாக்கியர் பாட்டு துவங்குவார். சிவனனுடைய பெருமைகளை சொல்கிறதுக்கும் சிவப்பயிற்சிகளை நம்ம மேற்கொள்வதற்கும் அது சிவவாக்கியர் கரிய நிறமுடைய தும்பிக்கையை முகத்தில் இருக்கக்கூடியவரே, கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடியவரே, கற்பக தருவை போல கருணை உடையவரே, கணபதியே கணபதியே உன்னை நான் கைகளால் தொழுது வணங்குகிறேன். சிவவாக்கியம் பாட்டு துவங்கும்போது சிவனை வணங்கி அதுக்கப்புறம் கணபதியை வணங்கி சாஸ்திரங்களை எல்லாம் வணங்கி எல்லாத்தையும் வணங்கி தான் அந்த பாடலை துவங்குவார். பெரிய பண்டிதர்களை எல்லாம் ஞான பண்டிதர்களை வணங்கி ஆயக்கலைகளை வணங்கி ஆயக்கலை 64 வணங்கி வேத ஆகம புராண சாஸ்திர நூல்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் வணங்கி முக்கண் ஞான அறிவு என்னுடைய கருத்திலே தோன்ற வேண்டும், என் கருத்தில் தோன்றி சிவவாக்கியம் என்கிற இந்த நூலிலே அது உதிக்க வேண்டும், அறிஞர் பெருமக்களே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள்னு அறிஞர் பெருமக்களை வணங்கி அந்த பாட்டை துவங்குவார். வயதில் சிறியவராக இருந்தாலும் ஞானம் பெற்றவர்கள் எவராக இருப்பினும் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர்களை நான் வணங்குகிறேன் வணங்கினார். யோக ஞானங்கள் அனைத்தையும் கற்று உணர்ந்தவர்களே, நான் சிவவாக்கியம் எழுதப் போகிறேன், அதில் இருக்கக்கூடிய தவறுகளை பொறுத்து அருள வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேயனாக ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டும் அப்படின்னார். பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம்னார். பெரிய ஆட்களாக இருக்கட்டும் சிறிய ஆட்களாக இருக்கட்டும், வயசுல சிறியவங்களா இருந்தாலும் நீங்க ஞானம் அடைந்தவர்கள். பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டும், என் பாட்டில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் அப்படின்னார். நமச்சிவாய என்கிற 5 எழுத்துக்குள்ள உலகமெல்லாம் அடக்கம், ஆகாய வெளியும் அடக்கம், ஆதிபரா சக்தியினாலே. இந்த 5 எழுத்து அப்படிங்கிறது ஆதியாக மாறுகிறது. அதில் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மும்மூர்த்திகள் வர்றாங்க. 5 எழுத்துக்கு உள்ள மகாரமாக அகாரமாக அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயையும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த 5 எழுத்துக்குள்ளதான் மனிதத்தன்மையும் அடங்கியிருக்கு, இந்த 5 எழுத்துக்குள்ளதான் தெய்வத்தன்மையும் அடங்கியிருக்கு. நாம தெய்வத்தன்மையோட கலந்து போக போறோமா? நம என்பது மனிதத்தன்மை, அதுக்கப்புறம் சிவ அப்படிங்கிறது தெய்வத்தன்மை, யா அப்படிங்கிறது நம்ம தான். நம்ம யாரோட மிக்ஸ் ஆக போகிறோம், யாரோட சேர போகிறோம் அப்படிங்கிறதான் அந்த நமச்சிவாயம். அங்கே ஒளியும் இருக்கு இருட்டும் இருக்கு அந்த மந்திரத்தில். அப்போ இந்த வாழ்க்கையே என்னவா இருக்கு, அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டமா இருக்கு. அறிவு மனசும் என்றைக்கு ஒன்றை சொல்ல போகுது. இந்த பொருளை வாங்கு அப்படின்னு மனசு சொல்லும், அதை ஏன் வாங்குற, அது என்ன விலை தெரியுமா, அது உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, இது உனக்கு தேவையா, இதை வாங்கி இப்போ என்ன செய்ய போகிற, அப்புறம் வாங்கிக்கலாமே, ஏன் இன்னைக்கே வாங்கணுமா, இதை 100 கேள்வி கேட்கும் அறிவு உள்ள உட்காந்துட்டு. மனசு அது பிடிச்சிருக்குன்னு, ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும் மனசு. அறிவு என்ன பண்ணும்,
இது என்ன ஃப்ளேவரில் இருக்குது, அந்த ஃப்ளேவர் ஏற்கனவே சாப்பிட்டியா, இந்த ஃப்ளேவரை சாப்பிடுவோமா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, வேறு கம்பெனி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, வேறு கடைக்கு போகலாமா, இது என்ன இந்த இடம் ஹைஜீனிக்காக இல்லை, வேறு இடத்துக்கு போகாமா, உட்காந்து சாப்பிடுவோமா, இல்லை நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோமா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உருகிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இவ்வளவு கேட்கும் அறிவு. மனசு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது விட்டுரும். அறிவு தான் பாடாப்படுத்தும். 21 நாள் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிடும். அறிவு ஏன் உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதம் என்ன ஆக போகுது, உண்ணாவிரதம் இருந்தால் உயிரோட இருப்போமா, உண்ணாவிரதம் 21 நாள் இருக்க முடியுமா, ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியல, 21 நாள் எப்படி இருக்கிறது, 21 நாள் இருந்து என்ன ஆக போகுது, 21 நாள் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடந்துருமா, சிவபெருமன் என்ன பட்டினி கிடக்க சொன்னாரா, எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு நல்லா இருக்குங்கிறீங்களா, அது எப்படி நல்லா போகும், அது எப்படியெல்லாம் உடம்புக்குள்ள அது நன்மையை செய்யும், 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தால் உடனே உடம்பு நல்லா ஆயிருமா, கழிவுகள் நீங்குறவங்களை எப்படி நீங்கும், சரி இப்போ 21 நாளைக்கு உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு சத்துக்கள் எப்படி கிடைக்கும், நோய் உள்ளவங்க இருக்கலாமா, பிரச்சனை இல்லாதவங்க தான் உண்ணாவிரதம் இருக்கணுமா, பிரச்சனை இல்லாதவங்க உண்ணாவிரதம் இருந்து 21 நாளைக்கு பிறகு பிரச்சனை வந்துட்டா என்ன செய்கிறது, 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து நமக்கு கடவுள் மூலமாக எதுவுமே நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் அறிவு என்ன பண்ணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டம் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம லைஃப். இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டம் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு நாம் ஒன்று நமசிவாய மந்திரத்தை சொல்ல துவங்கணும், அல்லது உண்ணாவிரதத்துக்குள்ளே வரணும், அல்லது அடுத்த வருஷம் உண்ணாவிரதம் இருந்துக்கலாம், அல்லது அடுத்த வருஷம் சிவராத்திரி வழிபாடு பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஏதாவது ஒரு பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். என்னைக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சிக்குள்ளே வர்றீங்களோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு பயிற்சிக்குள்ளே வந்தால் கொஞ்ச நாளில் பிடிச்சி போக வாய்ப்பு இருக்குது, கொஞ்ச நாளில் அது சம்பந்தமாக உணர வாய்ப்பு இருக்குது, அல்லது பிடிக்கலைன்னா விட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு செயலை செய்து பார்க்கணும். பிடிக்காத நிறைய விஷயங்கள் நம்ம செய்து பார்க்கும்போது அதோட அருமை தெரிஞ்சு பிடிச்சி போக வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருளோட வேல்யூ நமக்கு தெரியலை அப்படின்னா அதை நம்ம மதிக்க மாட்டோம். நம்ம வேல்யூ தெரியணும்னா அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பழகணும். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, அதை பற்றி உங்களுக்கு தெரியலை. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதுவரையும் பண்ணலைன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியலை. நான் ஒவ்வொரு நாளும் டே பை டே எப்போ ரேட் அதிகமாகும் எப்போ குறையும்னா 10 வருஷமாக நான் வந்து கோல்டோட ரேட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணி குபேர யோக பயிற்சிக்கு வரக்கூடியவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துக்கும் 1 கிலோ தங்கம் வாங்குங்க, ஆளுக்கு 1 கோடி எல்லாரும் டெபாசிட்டில் பணமாக வைங்க. இப்போ மாதம் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும். பணத்துக்காக சிரமப்படாதீங்க. வாரம் மாதம் சம்பாரித்து ஆகணுங்கிறதெல்லாம் வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க, மினி ரிட்டையர்மெண்ட்டு வாங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் மக்களுக்கு. அதன் அடிப்படையில் 5000 ரூபா தங்க இருக்கையிலேன்னு சொன்னேன், வாங்குங்க. 6000 7000 போகுது வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். நம்பி வாங்கினவங்க வாங்கி இன்றைக்கெல்லாம் பெரிய ரேட்டு, ரொம்ப பெரிய ரேட்டு. ஒவ்வொருத்தருமே வந்து தங்கம் வாங்கினாங்க. இப்போ 8000 ரூபா போயிருக்கா, இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த வருஷம் 9500 ரூபா இருக்கும். இதே டைம் 9500 இருக்கும். 10,000 வரைக்கும் ரேட்டு அதிகமாகும். அந்த 10,000க்கு பிறகு தான் ரேட்டு வந்து ஒரு ஸ்டாப் ஆகும். கொஞ்சம் நாட்களுக்கு ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள், நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது கோல்டோட ரேட்டை. அப்போ வீட்டில் சும்மா வச்சுருக்க காசை என்ன பண்ணணும், கோல்டு வாங்கணும். இப்போ கோல்டு வாங்குறது நகையாக வாங்கினீங்கன்னா வாங்கும்போதே நஷ்டம். 20% செய்கூலி சேதாரம் கொடுப்பீங்க, 3% ஜிஎஸ்டி கொடுப்பீங்க. இப்போ நிறைய கடைகள் இருக்குது. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் சில கடைகள்லாம் சொல்லுவேன், அன்னைய ரேட்டுக்கு அப்படியே தங்கத்தை லாக் பண்ணிவிட்டு 1 வருஷம் கழித்து 5% 8% கோல்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் கோல்டு வாங்கிக்கலாம். இது வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட இப்படியெல்லாம் வந்து வருமானம் வராது. இப்படிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அப்போ 5% இப்போ 100 கிராம் கொடுத்தா 105 கிராமாக 11 மாதத்தில் வாங்கிக்கலாம். 100 கிராம் கொடுத்தா 108 கிராமாகவும் 11 மாதத்தில் வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும், செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்படிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அது குபேர யோக பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இது போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா எப்போ பார்த்தாலும் சம்பாதிச்சிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள். இப்போ இந்த 8% 10% இப்படிலாம் ஸ்கீமில் ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா 10 வருஷத்தில் என்ன ஆயிரும், டபுள் ஆயிரும். இப்போ 100 பவுன் இப்போ வந்து வாங்கினாங்கன்னா 10 இயர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக
ரினிவல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது 10 வருஷத்தில் அது வந்து 100 பவுன் 200 பவுனாக மாறிடும். இப்போலாம் நிறைய ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி ஜெயிக்கணும். அதுக்கான வழிமுறைகளை சொல்கிறோம். லைஃப்பில் ஜெயிச்சுக்கங்க அப்படின்னு. அப்போ அறிவு மனம் அப்படின்னு போராடி 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 வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அதாவது ஃபோக்கஸ் மைண்டு வேணும் அப்படின்னா அறிவு மனசு ரெண்டும் ஒரு பக்கமாக போகணும். வெளிச்சமும் இருக்குது, இருட்டும் இருக்குது, அகங்காரமும் இருக்குது, அமைதியும் இருக்குது. அப்படின்னா அது அந்த மன அமைப்பை வந்து மென்மைப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு ரூட் எடுக்கணும். இப்போது நமக்கு வந்து அக்டோபர் மாதம் 22லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் 6 நாள் சஷ்டி விரதம் இருக்குது. அது கடைப்பிடிங்க. இது முடியலைன்னா அங்கே வாங்க, முருகன் நம்ம வந்து அருள் பெறுவோம். முருகன் அருள் பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளவங்க, மேஷராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க நிச்சயமாக நீங்கள் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. பயிற்சிகளை ஃபாலோ பண்ணாதான் நமக்குள்ள பெரிய மாற்றம் நடக்கும். நமக்குள்ளேயே அந்த பஞ்சராட்ச மந்திரம், திரு ஐந்தெழுத்து மந்திரம் நமக்குள்ளேயே உற்ற பொருளாக நம் உயிரோடு அது கலக்கும். ஆணவன் செழுத்துள்ளே அடங்கும், அது உள்ளுக்குள்ளே அடங்கும். ஆணவம் செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும். ஆணவம் செழுத்துள்ளே, ஆணவம் உள்ள போகும், ஆணவம் ஒடுங்கி ஓடி போயிடும். காரியங்கள் ஆணவையாக ஆகும். அது ஆணுச்சா, ஒன்னால் ஆணுச்சா, என்னால் ஆணுச்சா, யாரால் அந்த காரியம் ஆணுச்சு? சிவனால் காரியங்கள் ஆகும். சிவனால எல்லாமே ஆகும். ஒவ்வொருவருமே அஞ்செழுத்து மந்திரத்தை அறிந்து ஓதுதல் செய்தால், அறிந்து ஓதுங்கள், ஆதலில் இந்த அஞ்செழுத்தை நீங்கள் அறிந்து ஓதுங்கள் அப்படிங்கிறாரு சிவவாக்கியர். சிவவாக்கியர் மாயையும் நமக்குள்ள இருக்கு, இறையும் நமக்குள்ள இருக்கு. அஞ்செழுத்து மந்திரம் ஓதும்போது மாயை விலகி இறை வெளியிலே வரும். இறைவன் ஒளியும் இருக்கு, இருட்டும் இருக்கு. அஞ்செழுத்து மந்திரம் சொல்லும்போது இருட்டு மறைஞ்சு வெளிச்சம் வெளியே வரும். அறிவும் இருக்கு, மனசும் இருக்கு. அது ஃபோக்கஸ்டா கன்வெர்ட் ஆகும். அஞ்செழுத்து மந்திரம் சொல்லும் பொழுது ஓடி 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 உட்கலந்த சோதியை, அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை, ஆண்டவராகிய ஈசனை அங்குமிங்கும் ஓடி ஓடி தேடுகிறோம். இந்த கோயிலில் இருப்பாரா, அந்த கோயிலில் இருப்பாரா, அங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா, எங்கெங்கேயோ தேடுறோம். அவர் நமக்குள்ள கலந்து நமக்குள்ள அருள் வடிவமான ஜோதியாக நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ள ஜோதியாக இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும்னாவே இந்த கறி நண்டு மீன் என்னென்னமோ சாப்பிட்றோமே, அந்த சாப்பாடை ஒரு நாளைக்காவது நிறுத்தினாதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியும். எப்போ பார்த்தாலும் நமக்குள்ள இந்த செரிமானமே நடந்துக்கிட்டே இருக்கு, சாப்பாடே நடந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றோம் ஜெரிக்குது, சாப்பிட்றோம் ஜெரிக்குது, சாப்பிட்றது செரிமானம், சாப்பிட்றது செரிமானம்னு இதே வேலை தான் நடக்குது நமக்கு எனி டைம். இந்த வேலையிலிருந்து கொஞ்சம் இறை சாப்பிட்றீங்கல்ல, இறைப்பையை நிரப்புவதற்காக இறை தேடுகிறோமே, அதை கொஞ்சம் நிப்பாட்டினாதான் ஆகாய சக்தி நம்ம இறைப்பையிலே வந்து நிரம்பி நம் இறைவன் அருளை உணர முடியும். நாம கொஞ்சம் இந்த சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும், நல்லா தண்ணி குடிச்சுக்கணும். ஒரு நாள் போதும். பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி 2025 அன்றைக்கு ஒரு நாள் போதும். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு ஒரு நாள் இருங்க. உங்களை மிகச்சிறந்த செல்வந்தராக நான் மாற்றி காட்டுகிறேன். மிகச்சிறந்த ஆரோக்கியம் இருப்பவராக நான் மாற்றி காட்டுகிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாளும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. எத்தனை பிறவியும் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து சாமி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு தேடி 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 அலைஞ்சு நாட்களும் கழிஞ்சு போய் மாண்டுதான் போனாங்க. கடவுள் நமக்குள்ளே ஜோதியாக இருக்கிறார். பல இடங்களுக்கு தேடி தேடி ஓடி என்ன பிரயோஜனம் இருக்கு?
இப்போ உடம்புக்கு ஒரு தைராய்டு, சர்க்கரை வியாதி, ஏதாவது ஒரு நோய் வியாதி வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரியாக தேடுறது ஆரோக்கியத்தை. ஆரோக்கியங்கிறது எங்கே இருக்குது? நம்ம சாப்பிட்ற தட்டு பிளேட்டில் தான் இருக்குது. ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்குள்ளே தானே தொலைச்சோம், உடம்புக்குள்ளே தான் தேடணும். ஆஸ்பத்திரியிலையா தொலைச்சோம்? ஆஸ்பத்திரியில் போய் தேடினா எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? ஆஸ்பத்திரியில் தேடி ஆரோக்கியம் கிடைக்காது. ஆரோக்கியம் வேணும்னா அதை நமக்குள்ளே தேடணும். நமக்குள்ளே தேடும்போது தான் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை. அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள ஈகை, இரக்கம், கருணை, அன்பு, பேராற்றல் அப்படித்தான் அவர் இருக்கிறார். அந்த நல் குணங்களை வெளிப்படுத்தணும். நாம நல் குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்காகத்தான் இந்த 21 days மைண்ட் கிளென்சிங் ப்ராசஸ் அண்ட் பாடி கிளென்சிங் ப்ராசஸ். மைண்ட் கிளென்சிங் ப்ராசஸ் தினசரி நேரலை யூடியூப்ல, பாடி கிளென்சிங் ப்ராசஸ் தினசரி உண்ணா நோன்பு, இயன்றவரை உண்ணா நோன்பு. யாரும் கஷ்டப்பட்டுலாம் 21 நாள் இருக்காதீங்க. 10 நாள் வரைக்கும் இருக்க முடிஞ்சா 10 நாளே போதும். இன்னைக்கு 7 நாள் நம்ம முடிச்சிருக்கோம். 7 days கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ நாலுலேருந்து முடியலை, உடம்பு சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, மயக்கம் வர்றது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம். முடிஞ்சால் தான் செய்யணும். இல்லை நம்ம அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படலாம் செய்யக்கூடாது. கடைசி ஒரு நாள் இருந்துக்கலாம். ஒரு ட்ரையல் பார்த்தோம், முடியலை, சரி கடைசி ஒரு நாளாக இருந்துக்கலாம். இல்லை இந்த 7 நாள் முடிஞ்சல இடையில ஒரு 7 நாள் பிரேக் பண்ணுங்க, அடுத்த 7 நாள் கூட இருந்துக்கலாம். சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் பிரேக் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லி நாங்கள் பிரேக் பண்ணிடுவோம் போல இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை. சில பேரால் இயல்பாக முடியாது, ஆசையில் வலுக்கட்டாயத்தில் இருப்பாங்க. சாப்பிடாமல் இருந்தால் அதனால உடம்புக்கு தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உடம்புல அதிகபட்ச கொழுப்பு, அதிகபட்ச குளுக்கோஸ் இருக்கிறவங்களுக்கும் மனதைரியம், உடல் தைரியம் உள்ளவங்க தான் 21 நாள் ஃபாலோ பண்ணலாமே தவிர, அப்படி இல்லாதவங்க முடியாது. கட்டாயம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். எங்கேயுமே ஓடி ஓடி தேடி தேடியும் கடவுள் கண்டுபிடிக்க முடியாது, கடவுளை காண முடியாது. சிவவாக்கிய சித்தர் சொல்றாரு, ஆயுள் கடந்து போகும், கழிந்து போகும். அப்போ சில பேர் கேட்பீங்க, ஜாதகம்லாம் பார்க்க வந்தால் அப்போ கோயிலுக்கெல்லாம் போய் சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன கேட்பீங்க. கோயிலுக்கு போக சொல்கிறோம்னா கோயிலுக்கு போய் நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே போய் உங்களை தியானம் பண்ண சொல்லுவேன். நான் சொல்லித்தரக்கூடிய ப்ரேயர்ஸ் மெத்தட்ஸ், அங்கே சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை இப்போ காலபைரவரை வழிபடுவதற்கு நான் ஒரு மெத்தடு சொன்னேன். அது யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு புரியும். அதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த மெத்தடில் என்ன. அங்கே போய் நாம் நம்மளை தான் தேட போகிறோமே தவிர, நாம் நம்பிக்கையை கொடுத்து நம்பி 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 தான் அங்கே இருக்கக்கூடிய கடவுளை நம்பி நம்பி தான், அது பிலீவ் சிஸ்டத்தில் தான், அந்த நம்பிக்கையில் தான் நமக்கு எல்லாமே நடக்குது. அதை நம்புறதுக்கு அங்கே ஒரு கருவி வேணும், அங்கே ஒரு நபர் வேணும், அங்கே ஒரு பொருள் வேணும். அது நம்ம கடவுளை வச்சு நம்ம நம்பிக்கை ஆரம்பிக்கிறோம். கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறத தாண்டி கடவுளை நாம் நம்பணும். நாம் நம்பிக்கையில் தான் அங்கே கடவுளே இருக்கிறார். நம்மளோட நம்பிக்கையில தான் கடவுளே இருக்கார். நாம நம்பலைனாலும் கடவுள் இருக்காரு. கடவுள் இப்போ நம்ம நம்பலைன்னா உடனே கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம நம்பலைனாலும் கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்காது. கடவுள் இருக்கிறத நம்புறதுனால தான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம நம்பிக்கை தான் அங்கே நம்மளை காப்பாற்றும். கடவுள் இல்லாமையே போனாலும் கூட நாம நம்புறோமில்ல, அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும், நிச்சயமா காப்பாற்றும். அப்போ கடவுள் என்பவர் நமக்குள்ளதான் இருக்காரு. நம்பிக்கை வடிவிலே, இரக்கத்தின் வடிவிலே, அன்பின் வடிவிலே. அருகில் இருப்பவர் அருகிலே, உங்கள் அருகில் வந்து தாகம் எடுக்கிற என்று தண்ணி கேட்டு நீங்கள் ஒரு குடை தண்ணி வைத்திருந்தது கொடுக்காமல் போன்னு விரட்டி விட்டா, அப்போ அது அப்புறம் நீங்க அப்புறம் ஆன்மீகத்தை போய் தேடி என்ன செய்யறது? அருகில் இருப்பவர் தாகத்துக்கு தண்ணி கொடுக்காத நம்ம அப்புறம் ஆன்மீகம் தேடி என்ன செய்ய போறோம்? ஞான நாட்டம் கொண்டு எத்தனை புத்தகங்களை தேடி தேடி படித்தாலும், எத்தனை ஓலைச்சுவடிகளை எடுத்து படித்தாலும், சோதியாக இருக்கக்கூடிய ஈசன் நம் உடலிலே நமக்குள்ளே உட்கலந்து நிற்பதை அறியாமல் எத்தனை புத்தகம் படித்தும் நாள் கழிந்துதான் போகுமே தவிர, எத்தனை புத்தகம் படித்தும் பிரயோசனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, சிவவாக்கியர் சொல்றார். மக்கள் மாண்டு போகிறார்கள்.
எண்ணற்ற கோடி பிறருக்கரிய 1,00,000 கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா மனித பிறவி? மனித பிறவி எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? எண்ணற்ற கோடிங்கிறார். எண்ணிலடங்காத கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஔவையார் சொன்னார். பிறர்க்கரிய இந்த மானிடர் பிறவி அற்புதமான அருள் ஜோதி. இறைவன் தனக்குள்ளே கலந்து இருக்கிறார் என்பதை தெரியாமல் உணர்ந்து கொள்ளாமல் இப்படி தேடி தேடி மாண்டு போகிறார்கள். இறைவன் உறையும் உறைவிடம் அவரவர் உயிர்தானே. அந்த உயிரை அறியாமல் அந்த உயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவா நிலை அடைய வேண்டும் என்று தேடி தேடி செத்தே போகிறார்களேங்கிறார். ஈசன்கிட்ட உயிரை ஒப்படைக்கணும், பிறவா நிலை. ஆனா உயிராவே யார் இருக்காருன்னா ஈசன் தான் இருக்காரு. அதை உணராம, அதற்கு முயற்சி எடுக்காம, பிறவா நிலை பெறுவதற்கு முயற்சி எடுக்காமல் உலகமெங்கும் தேடி 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 ஓடி நாடி வாடி இறந்து போகிறாரே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உள்ளே கலந்திருக்கக்கூடிய ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் நாளெல்லாம் கழிஞ்சு போச்சு. வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் மனிதன் செத்தே போறான். கோடி 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 எண்ணிறந்த கோடியே. காசு கொடுத்து வாங்க முடியாத இந்த அற்புதமான மனித பிறவிய பிறவா நிலை அடைவதற்கு முயற்சி பண்ணாம, ஈசனுக்கிட்ட உயிரை கொடுக்குறேன், சிவலோக பதவி அடைறேன், சிவ உலோகம் போறேன்னு அப்படி தேடி தேடி எப்படா முக்தின்னு தேடி தேடி கடைசியில் செத்தே போறானேங்கிறாரு மனுஷன். உடம்புல மூலாதாரத்துல தனஞ்சயன் அப்படிங்கிற 10வது வாயு ஒடுங்கி பாம்பு மாதிரி தன் வாயால் தன் வாளை கடித்தது போல சுருண்டு உறங்கி இருக்குதான் தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு. மொத்தம் வாயுக்கள் 10 வாயுக்கள். அதுல தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு மூலாதாரத்துல இருக்கு. மூலாதாரங்கிறது எருவாய் கருவாய்க்கு மத்தியில ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும். அது மூலாதாரம். ஆண்குறி பெண்குறிக்கு கீழே, ஆசன வாய்க்கு மேலே, நடுவில். அது தலையில் வச்சு ஒரு ஊசியை வச்சு குத்துனா அப்படியே கழுத்து முதுகுத்தண்டு வழியாக நேராக போய் இறங்குனா ஆசன வாய்க்கும் அந்த பிறப்பிறப்புக்கும் நடுவில் போய் இறங்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் உடனே மைண்டில் இறக்கி கற்பனை பண்ணி பார்த்துக்காதீங்க. இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு ஒடுங்கி இருக்கிற இடத்த தான் யோகிகள் குண்டலினி சக்தி அப்படிங்கிறாங்க. கற்பப்பையில தாயினுடைய கற்பத்துல முழு உருவமாக அந்த குழந்தை வெளில வரும் பொழுது தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று உந்தி தள்ளி தான் அந்த சதைப்பிண்டமாக அந்த குழந்தை பிறக்குது. வெளியில குழந்தை வெளியில பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த தனஞ்சயன் அப்படிங்கிற காத்து எந்த செயலும் இல்லாம, அதுக்கப்புறம் அந்த மூலாதாரத்தில் உள்ள தனஞ்சயன் காத்துக்கு எந்த செயலுமே கிடையாது, மூலாதாரத்திலே ஒடுங்கி இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தாய் எந்த அளவுக்கு வலி வேதனையை அனுபவிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அந்த குழந்தையும் வலி வேதனையை அனுபவிச்சு தான் அது பிறக்கும். குழந்தையோட தலை வெளியில வரும் பொழுது அந்த யோனி துவார எலும்புகள், அந்த இடுப்பெலும்புகள் எல்லாம் வரும் பொழுது தலை ஒரு பக்கம் அப்படி நசுங்கி அதை தலையெல்லாம் எடுக்கிறதுக்கு சுகப்பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அரும்பாடுபட்டு எடுப்பாங்க. எல்லா குழந்தையும் அப்படி ரொம்ப பாடுபடுறது இல்லை. சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாடுபட்டு எடுத்து தான் ஆகணும். அப்போ குழந்தை கருவிலிருந்து வெளியில வரும் பொழுது தனஞ்சயன் காற்றினுடைய செயலால் தான் ஒரு குழந்தை வெளில வருது. அதுக்கப்புறம் அந்த தனஞ்சயனுங்கிற காத்துக்கு எந்த வேலையுமே இல்லாம மூலாதாரத்துல ஒடுங்கி அப்படியே இருக்கு. என்னைக்கு உயிர் போகுதோ, உயிர் முதல்ல உடம்பு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் 3 நாள் அந்த தனஞ்சயன் காற்று மூலாதாரத்துல அப்படியே இருக்கும்.
உடம்பை புதைச்சாலோ எரிச்சாலோ கபாலத்தை பிளந்து அந்த காற்று வெடிச்சு வெளியில போகும். இதை தெரிஞ்சுக்கிட்ட யோகி மகான்கள் இந்த காற்று வீணால போகுது, தனஞ்சயன்கிற காற்று பயன்படாமலே போகுது, அப்போ குண்டலினி சக்தி ஒரு யோக தந்திரம் உருவாக்குவோம், வாசி யோகம் பண்ணுவோம். வாசி யோகம் அப்படிங்கிற யோக தந்திரத்தை உருவாக்கி அதுக்கு கவனமா ஒரு ஃபார்முலா உருவாக்கி கபாலம் அப்படிங்கிற உச்சியில இப்போ ஆக்யா சக்கரம் வரைக்கும் 6 சக்கரம், சகஸ்ரா 7th சக்கரா, சகஸ்ராவுக்கு கொண்டு வந்து 1000 கோடி அருட்பிரகாச சூரியனை போல இருக்கக்கூடிய பிரகாசத்தை அனுபவிக்கும் விதமாக மிகச்சிறந்த யோக தியான சக்திகளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஃபார்முலேட்டாக பண்ணக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் வாசி யோக பயிற்சி. அதை தான் பரவச நிலை அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக இந்த தியானத்தில் முழு பயிற்சி செய்து வரக்கூடிய நபர்கள் கிழவனாக இருக்கும் பொழுதும் இளமை பெற்று மெய்ப்பரவசம் பெற்று, மெய்ப்பரவசம்னா உடம்பெல்லாம் ஒரு பரவச நிலை உருவாகி குழந்தையை போல் இருப்பார்கள். உடம்பு பொன்னிறமாக இருக்கும். யோக தந்திரத்தை முழுவதுமாக முறையாக அனுசரித்து செயல்பட வேண்டும். இறை அருள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அவரவர் உடம்பிலே சிவசக்தி மெய்ப்பொருள் உண்டாகும். சிவசக்தி திருவடி பாதம் பதிக்கப்படும். சிவநிலை சிவகதி ஒருவரும் அடையப்படும். இது 100% உண்மை. அப்படின்னு இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் நான் சொன்னதில்லை, சிவவாக்கியர் பாட்டில் சொன்னது. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, சும்மா கிடக்கிற அந்த வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல். கருத்துன்னா அந்த முறையான பயிற்சிகள் எடுத்து கருத்தில் ஏற்றி அந்த காரியங்களை செய்யணும். உருத்தரித்த நாடியில் உருத்தரித்தன்னா உருவமாகி வெளியில வந்தோம். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல். வெறுத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருட்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவன் பாதம் அம்மை பாதம் நாம உணரலாம். சிவசக்தி திருவடி நமக்கு கிடைக்கும். சிவசக்தி திருவடி நம் உடம்பிலே இருக்கும். நம்ம உடம்பும் நம்ம உயிரும் சிவசக்தி சிவகதி அடையும். இது உண்மை. அருட்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னார் சிவவாக்கிய சித்தர். சிவ வாக்கியத்துல சொல்லியிருக்கார். இது சம்பந்தமான பயிற்சி முறைகள் நிறைய யோக சாஸ்திர நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான யோக வகைகள் இருக்கு. அதுக்கு அடிப்படை வகைகள் சில பயிற்சி முறைகள்லாம் ஒரு 64 வகை இருக்கு. அது இல்லாமல் இன்னும் யோகங்கள்லாம் இருக்கு. கர்ம யோகம், ராஜயோகம், அடயோகா, பக்தி யோகா, இப்பெல்லாம் நிறைய யோகங்கள் இருக்கு. ஒன்றுக்கும் ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாசி யோகம் அப்படிங்கிறது இந்த சிவ தத்துவ நிலையை நோக்கி முன்னேறி போகிறது. இதில் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வாழ்க்கை சரியில்லை என்கிற காரணத்தினாலே அந்த வாழ்க்கையை அப்படியே பாதியிலே விட்டு வாசியோக பயிற்சிகளோ அல்லது ஆன்மீக பயிற்சிகளுக்கோ நீங்கள் மாறுகிறீர்கள். சில நபர்கள், ஆண்கள், பெண்கள். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்று குடும்ப வாழ்க்கையில் நுழையாமல் ஆன்மீக வாழ்க்கையிலே போக வேண்டும், அல்லது குடும்ப வாழ்க்கையில் நுழைந்தால் அதை அனுபவம் செய்து இன்பமோ துன்பமோ முழுமையாக அனுபவம் செய்து உலக கடமைகளை நிறைவு செய்து அதன் பிறகு ஆன்மீகத்துக்குள்ளே வருவது என்பது நன்றாக இருக்கும். அல்லது இந்த இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ்ந்து முடித்தாலே போதும், எந்த யோகமும் செய்ய வேண்டாம். இல்லற வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதே ஒரு பெரிய பொறுப்பு தான். அதுவே பெரிய ஆன்மீகம்தான். அதுதான் ஆன்மீகம். சில பேர் ஆன்மீகம்னா குடும்பத்தை விட்டு வந்துடணும், 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கணவன் மனைவியா வாழ்ற வாழ்க்கையை
திடீர்னு விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வரீங்க. அது நல்லது இல்லை, அப்படி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஒன்றும் அனைத்தையும் அனுபவித்து இன்ப துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில இல்லறத்தில் வாழ்ந்து சலிக்க சலிக்க வாழ்ந்து கடங்க, அது ஆன்மீகம்தான். அல்லது படைக்கப்பட்ட உங்களுக்கு இச்சைகளை அனுபவிப்பதற்கு படைக்கப்பட்ட புலன் இன்பங்களை பயன்படுத்தாமல் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை மேற்கொண்டு இறைகதி சிவகதி அடையுங்கள். நான் உங்களுக்கு 3 ரூட்டு தர்றேன். 1, இல்லறத்திலே வாழ்ந்துருங்க, நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, எந்த ஆன்மீகமும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு பயிற்சியும் வேண்டாம், நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க, இருக்கிற வாழ்க்கையை சிறப்பா செலிப்ரேட் பண்ணுங்க, அன்பு ஈகை கருணை இரக்கத்தோடு குடும்பத்தை நல்லா நடத்துங்க. இது ஒரு ரூட்டு. அதான் அது 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 நல்ல ஆன்மீகம் தான். அது யார் சொன்னா அது ஆன்மீகம்னு? அது ஆன்மீகம்தான். அடுத்து இன்னொன்று, இல்லறத்தை அழுக்க சலிக்க வாழ்ந்து உங்களுக்கு ஒரு 60 65 வயசோ அல்லது 40 வயசோ 45 எத்தனையோ ஒரு வயசு கணக்கு இல்லை. இல்லற வாழ்க்கையில் எதுவுமே பெரிய கமிட்மெண்ட் இல்லை, உங்களுக்கு எதிர்பார்த்து உங்களுடைய ஃபேமிலி இல்லை, நீங்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டாலும் உங்களுடைய குடும்பத்தினால அதனால் பாதிப்பு, உங்களால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு பந்தபாசத்துலேருந்து விடுதலையாகி இல்லறத்துலேருந்து துறவரம் போய் துறவரம்னா சாமியாராக இல்லை, நீங்கள் இல்லறத்துல இருக்கலாம், ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. இது ஒரு சூப்பர் ஸ்டேஜ். நான் முதல்ல சொன்ன இல்லற ஸ்டேஜை விட இது கொஞ்சம் நல்லா வருது. ஒன்று இல்லறத்துலேயே இருந்துருங்க, இல்லை இல்லறம் நல்லா முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் துறவரத்துக்கு வாங்க. துறவரம்னா சாமியாராக வெளியில் வாங்கன்னு சொல்லலை, குடும்பத்தை விட்டு குடும்பத்தில் இருங்க, கமிட்மெண்ட்லேருந்து விலகி ஆன்மீக பயிற்சிகள் சாதனாக்கள் அதெல்லாம் செய்யுங்க. இது அதை இல்லறத்தை விட இல்லறத்தில் துறவரங்கிறது ரொம்ப குவாலிட்டியான ஸ்டேஜ். அடுத்து 3rd ஒன்று இருக்கு, இல்லறமே வேண்டாம், ஒரு விதையை வறுத்துட்டு போட்டால் முளைக்குமா? முளைக்காது. அப்போ காமத்தை வறுக்க வேண்டும். காமம் என்பதை வறுத்து விட்டு, காமம்னா ஆசையை வறுக்க வேண்டும். ஆசையை வறுத்து விட்டு வாங்க ஆன்மீகத்துக்கு வாங்க. ஆசையை வறுத்துட்டு ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து காமத்தை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. அழகிய ஆணையோ அழகிய பெண்ணையோ காணும் பொழுது காமம் என்பது வராது. காமத்தை வறுத்துட்டு வந்தால் இது 3rd ஸ்டேஜ். இது முழுக்க ஆன்மீகத்தில் மட்டுமே இருக்குது. இது ஒரு 3rd ஸ்டேஜ். இந்த 3ல் எது முடியுதோ பண்ணுங்க. இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பண்ணுங்க. ரொம்ப மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, இதெல்லாம் தெரியாமல் போச்சேன், தெரிஞ்சிருந்தா அப்பயே பிரம்மச்சாரியா இருந்திருப்பேன். இப்போ ஏன் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு? வாழ்க்கை வாக்கப்பட்டாச்சு இல்லை, ஒரு கணவன் ஒரு மனைவி கிடைச்சிருச்சு இல்லை, இருக்கிறத வாழுங்க. சிவவாக்கிய சித்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான பெண் ஒரு நபர் கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறார். ரொம்ப அழகான பெண், அருமையான அழகு. அந்த பெண்ணை யார் பார்த்தாலுமே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும். அப்படி ஒரு பெண், ரொம்ப அழகான பெண். கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு அழைச்சிட்டு போறார். அப்போ வேற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை தொடுறார், கையை பிடிச்சி இழுக்கிறார். தன் மனைவி இன்னொருத்தன் கை வச்சா விடுவானா புருஷன்? விட்டு விளாசி அடிச்சு பின்னி விரட்டி எடுத்தாரான். சுற்றி உள்ள ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு அவனை விடாதீங்க, புட்டிங்க அடிங்கன்னு சொல்லி ஆளுகளை சேர்த்துட்டு அவனை வெட்ட வேணும்னு போய் அருவாள் எடுக்கிறான். ஏன்? அந்த பொண்ணு மேல உள்ள பாசம், ஆசை, அன்பு, தன் மனைவி அப்படிங்கிற உரிமை, பற்று. ஏன் பொண்டாட்டி தான், எனக்கு மட்டும்தான், நீ யாரு தொடுறதுக்கு அப்படின்னு அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கு போவான். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை, அழகா இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை மற்றவர் நத்தினால்னா கெட்ட வார்த்தை இல்லை, தமிழ் வார்த்தை. மற்றவர் நத்தினால் விடுவானா? வெட்டிடுவான். வெட்டணும்பா. தன் அழகிய மனைவி இன்னொரு தொட்டா வெட்டணும்பா. இப்ப அந்த பெண்ணை யமன் வந்து தொட்டு தூக்கிட்டான்னு வச்சுங்க, க்ளோஸ் பண்ணிட்டான். யமன் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப யமனை போய் வம்பிழுக்க முடியுமா? அழகிய பெண்,
ஒருத்தன் தொட்டான்னு அவனை வெட்ட போனோம். இப்போ அதே பொண்டாட்டியே யமன் வந்து தொட்டான், யமன் வந்து கூட்டு போயிட்டான், யமன் உயிர் எடுத்துட்டான். இப்போ அவனை போய் எப்படி வெட்டுறது? யமனை போய் யமன் வந்து உயிரை எடுத்தா என்ன செய்வாரு? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, யமன் உயிர் எடுத்துட்டாரு. அந்த அழகான பெண் உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணோன்னு இன்னொருத்தவன் தொட்டான்னு அவனை அடிக்க போனீங்க. இப்போ யமன் உயிர் விட்டு போயிட்டாரு. அந்த அழகான உடம்பு வீட்டில் இருக்கு. இப்போ அந்த உடம்ப உயிர் போனவொன்னே என்ன சொல்லுவீங்க? அழகான பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? அடிக்கிற நாத்தத்தில் பொணம்னு சொல்லிட மாட்டோமா? அந்த பிணத்தை அப்படியே வச்சிருக்க முடியுமா? அந்த உடம்புல பொணவாட நாத்தம் அடிக்குமே வச்சிருக்க முடியுமா? அந்த அழகிய உடம்பை அப்படியே வச்சுக்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த அழக உடம்பை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகணுமே. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கையில கொடுக்கணுமே. அவர் அந்த உடம்பை தொட்டு தானே தூக்குவாரு. இப்ப அழகான உடம்பை ஏன் தொட்டேன்னு இப்ப சுடுகாட்டுல எரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் இந்த புருஷன் அடிப்பாரா? இப்போ கோபம் வருமா? இப்ப அவருக்கு வராது. ஏன்னா அப்போ உயிர் இருந்த போது கோபம் வந்துச்சு, இப்போ உயிர் இல்லை. அப்போது இயக்கம் இருந்தது இந்த உடம்புல, இயக்கத்தினால் இவருக்கு ஒரு இயக்கமும் இருந்தது, அதனால அங்க சண்டை வந்தது. இப்ப இங்க இந்த உடம்புல இயக்கம் இல்லை, அதனாலே கோபம் வரவில்லை. ஏன் கோபம் இல்லைன்னு யோசிக்கணும்ல. இப்ப நீங்க அழகான உடம்பு தான் கோயிலுக்கு போகும்போதும், இப்ப சுடுகாட்டுக்கு போகும்போதும் அழகான உடம்பு தான். இப்ப இந்த அழகு மேல சுடுகாட்டுக்கு போகும்போது இந்த அழகு மேல இருந்த அன்பு எங்க போச்சு? அந்த அழகு மேல இருந்த மோகம் எங்க போச்சு? அந்த அழகின் மீது இருந்த காதல், அழகான மனைவிங்கிற அந்த காதல் எங்க போச்சு? இப்போ அந்த அழகான உடம்புங்கிறது அழியக்கூடிய பொருள். அழியக்கூடிய பொருளின் மீது ஆசை வைத்தால் அது நிலைக்காது. மனைவி உயிரோட இருக்கும்போது வரைக்கும் ஆசை இருந்தது, அது நிலைச்சது. மனைவி இறந்தவுடன் ஆசையான ஒரு பொருள் அழிந்து விட்டது, அழிந்தவுடன் அன்பு போய்விடும். அழிந்தால் அன்பு போகும். பொருள் அழியும் போது அதன் மீது இருக்கு ஆசை போய்விடும். வேறு ஒரு பொருளின் மீது ஆசை வரும். அழியும் பொருள்கள் மீது யாரெல்லாம் ஆசை வைக்கிறீர்களோ அந்த பொருள் அழிந்தவுடன் வேறு ஒரு பொருள் மீது ஆசை வரும். இதெல்லாம் நான் சொல்லல, சொல்றது சிவவாக்கிய சித்தர். சிவவாக்கியத்துல சொல்றார், வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவர் நத்தினால் விடுவனோ வெட்ட வேணும் என்பானே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல். நடுவன்னா யமன். நடுவன் வந்து அழைத்த போது, நடுவன் வந்து அழைத்த போதுன்னா செத்துட்டாங்க, விதி வந்து உயிரட்டு போயிட்டாரு. நாரும் இந்த நல்லுடல், சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. தோட்டின்னா அங்க பணம் எரிக்கிறவர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரை தொடுறதுக்கு தான் பார்த்தா தொட்டு தூக்குப்பான்னு, தொடாதேன்னு வெட்ட வந்தாலும் இப்ப தொடுப்பான்னு சொல்லி கொடுக்குறானே. தோட்டி கை கொடுப்பாரு. உயிர் இருக்கும்போது தொடாதன்னு சொன்னவன் உயிர் இல்லாத போது தொடுன்னு இவனே கொண்டே கொடுக்குறான். அப்ப அழியும் பொருள், அழியும் பொருளின் மீது ஆசை வைத்தால் அது நிலைப்பது இல்லை, அது நிலைக்காது. ஒரு தோசை சாப்பிட்றோம், இதை விட சூப்பராக ஒருத்தர் தோசை ஊற்றி கொடுத்தாலோ அல்லது தோசைக்கு மாற்றா ஒரு உணவு வந்தாலோ தோசையை விட்டு வேலைக்கு மாறிடுவோம். எந்த விஷயமும் இப்படிதான். அவங்க வந்தோன்னா உன் லைஃப்ல என் மேல அன்பு இல்லைல்ல அப்படின்னா, ஆமா, உங்களை ஒரு காரணத்துக்காக பிடிச்சி அவங்களை வேற ஒரு காரணத்துக்காக பிடிக்குது, இந்த காரணத்தோட அந்த காரணம் பெற்றா இருந்தா அதுதான் நிலையானது இல்லைல்ல. அது மனுஷன் 6 வினாடிக்கு ஒரு தடவை தான் பேச்ச தானே கேட்க மாட்டாரு, அவங்கவுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காகத்தான் பத்திரங்கள்ல எழுத்துக்கள் வந்துச்சு, இந்த இடம் என்ன இருக்கு அப்படின்னா எழுதிக்கங்கன்னு பத்திரங்கள் வந்ததுக்கு காரணமே அதுதான். மனுஷன் எலும்பில்லாத நாக்கு எப்ப வேணாலும் எதை வேணாலும் மாத்தி பேசிடுவான், நிலை இல்லாதது. என்னிலே இருந்த ஒன்றை ஞான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை ஞான் அறிந்து கொண்ட பின்
என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ என்னிலே இருந்த யான் உணர்ந்து கொண்டேனே. என்னிலே இருந்து 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 நான் அறிந்து கொண்டேனே. அருட்பெருஞ்சோதியாக சிவன் உள்ளுக்குள்ள ஜோதியாக இருக்கார் அப்படின்னு சிவவாக்கியர் சொன்னார்ல. இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளே ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிறான், எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை நான் ஏற்கனவே அறிந்து கொள்ளவில்லை. என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்தது இல்லையே. அந்த பரம்பொருளை நான் கொஞ்சம் பல ஊருக்கு, பல இடத்துக்கு, பல கோயில்களுக்கு போய் தேடி தேடி நல்ல நல்ல நூல்கள் படித்து நான் தேடினேன். நல்லவங்க கிட்ட பழகினேன், நல்ல குருநாதர்கிட்ட எல்லாம் போய் பழகினேன், அவங்கள்ட்ட எல்லாம் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் பார்த்தேன். பல ஊருக்கும் பல இடங்களுக்கும் பல நபர்களுக்கிட்டையும் நான் போய் இந்த பரம்பொருள் எங்க இருக்குன்னு தேடி பல புத்தகங்கள் படித்து நல்ல குருநாதர்கள் மூலமா கடைசியில என்கிட்டயே அது இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு குருநாதர் தான் காரணம். எனக்குள்ள இருந்த ஒரு உயிரை அதை நான் தெரிஞ்சு அதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனை நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்ச ஈசனை யாரு பார்க்க முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு வலி வருதுன்னா யாரு பார்க்க முடியும்? நீங்க ஒருத்தர் மேல அன்பும் கருணையுமா இருக்கிறீங்கன்னா அந்த அன்பை யாரு பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுல்ல, உணரத்தானே முடியும். வலியோ வேதனையோ கவலையோ துக்கமோ உணரதானே முடியும். அது மாதிரி கடவுள் அப்படிங்கிறத உணரதான் முடியும். எனக்குள்ள இருந்த உயிரை அறிஞ்சு அந்த உயிருக்குள்ள இருந்த ஈசனை கண்டுபிடிச்சு நான் இப்போ இருக்கேன். அந்த ஈசனை யாரு இப்போ பார்ப்பாங்க? யாருக்கான வல்லவர்கள்? யாராலையும் பார்க்க முடியாது. எனக்குள்ள இருந்த அந்த மெய்ப்பொருளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையே என் மனசுல வச்சு நான் தியானம் பண்றேன். அந்த தியானத்திலேயே இருந்து இருந்து அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லாரோ? யார் பார்க்க முடியும்? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் பயிற்சி பண்றேன், தியானங்கள் பண்றேன் அப்படின்னு சிவவாக்கிய சித்தர் சொல்றார். 108 முறை உங்களை ஓம் நம சிவாய மந்திரம் சொல்ல சொன்னதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். வீட்டில் அமைதியாக உட்காந்து காலையில் 6 மணி சாயந்தரம் 6 மணி 2 வேளை சிவன் படம் வைத்து உண்ணாவிரதம் இருந்து நோன்பு நோற்று நீங்கள் இப்போ 7 நாட்களை செய்து வாரீங்க. 21 நாட்கள் நம்ம செய்ய போகிறோம். ஓம் நம சிவாய அப்படிங்கிற போது அந்த ஃபோக்கஸ்டு மைண்டு கிடைக்கும். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள்ள சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள். தியானத்தில் நாம் அமைதியாக கண்ணை மூடி உட்காருவோம். கண்ணை மூடி உட்காரும்போது சில பேர் சொல்கிறீங்க தியானம் அமையலைன்னு. தியானம் அமையலைங்கிறது அதெல்லாம் நேரம் போக போக தெரியும். நாம் பொசிஷன் பண்ணி கண்ணை மூடி அமைதியாக நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி அமைதியாக மூச்சை கவனிச்சு தியானத்தோட பொசிஷனில் உட்காந்துடணும். தியானத்தோட பொசிஷனில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன வேண்டுமானாலும் நமக்கு எண்ணங்கள் வரலாம். அதுவும் தியானம்தான். பல எண்ணங்கள் வரும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகுதான் எண்ணமற்ற நிலைக்கு போகும், எண்ணங்கள் அற்ற நிலைக்கு. அது வரைக்கும் பல எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அது ஒரு நம்ம என்ன சிவவாக்கியரா உட்காந்தோன்னா மெய்ப்பொருளை பார்க்கறதுக்கு, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு மெய்ப்பொருளை பார்க்கறதுக்கு. நீ இன்றி நான் வேறு ஒன்றையும் கண்டது இல்லை அப்படிங்கிறாரு சிவவாக்கியர். நம்ம என்ன சிவவாக்கியரா? நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலைல எந்திரிக்கணும், நைட்டு தூங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், வேலைக்கு போகணும், முதலாளிக்கு பதில் சொல்லணும், தொழில் பண்ணணும், கஸ்டமரை பார்க்கணும், அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள்னு வாழணும். தேங்காய் எண்ணெய்க்கு என்ன காசு கொடுக்கறது, சோப்பு வாங்க என்ன காசு கொடுக்கறது, இது ஆர்கானிக் வெல்லமா, இது ஆர்கானிக் டீ தூளா, இது பசும்பாலா, இல்லை பசும்பால் ஏமாத்துறாங்களா, இது ஒரிஜினல் தேனா டூப்ளிகேட் தேனா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம அன்னாடம் வாழணுமா இல்லையா? நம்ம என்ன சிவவாக்கியரா? உட்காந்தோன்னா கண்ணை மூடி நம்ம பரம்பொருளோட டிவைன் லைட்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு. நமக்கு பல பிரச்சனை, பல சர்ச்சைகள், பல அவமானங்கள், பல தோல்விகள், பல துன்பங்கள், கோபதாபங்கள்,
எல்லாம் இருக்கு. சில பேருக்கெல்லாம் காமம் என்பது நிறைவேறவே இல்லை. கண்ணை மூடுனா கனவுல அவதானேன்னு டிசைனா பல பொண்ணுங்க ஞாபகம் வரும். கண்ணை மூடி அமைதியா உட்காந்தா. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள தேக சம்பந்தம் சரியா இல்லைன்னா அவங்க எங்கேருந்து தியானம் பண்றது? அவங்களுடைய உயிர் தேவை, உடல் தேவை, காம பசி என்பது நிறைவேறவில்லை. காம பசிக்கு ஒரே உணவு எது? இன்னொரு உடல். அப்போ இன்னொரு உடல் அந்த காம பசியை தீர்த்து வைக்கும் விதமாக கணவன் மனைவி தேக சம்பந்த ஆற்றலான ஒரு உறவுக்கு யாரும் பார்க்காத சுப முகூர்த்தம் எல்லாரும் பார்த்து நடந்து, யாரும் பார்க்காத சாந்தி முகூர்த்தம் நடப்பதற்கு, அந்த உயிரை சாந்தப்படுத்துவதற்கு சாந்தியாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கூடி மகிழ வேண்டிய தாந்திரிகமாக செயல்படக்கூடிய ஒரு ஃபார்முலேட்டட், ஒரு ஸ்டிமுலேட்டட், ஒரு ஆக்டிவேட்டட், ஒரு எனர்ஜைஸ்டு ப்ராசஸ் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய 4 சுவற்றுக்குள் அனுபவிக்கக்கூடிய தேக சம்பந்த பாலின்ப நிகழ்வு சரியாக, முறையாக, அருமையாக, பொறுமையாக, நிதானமாக, அது ஒரு லாங் டேர்மில் அது நடந்து முடியவில்லை என்றால் அந்த உயிரினுடைய தேவை என்பது நிறைவேறாமல், உடல் பசி அடங்காமல், உயிர் பசி அடங்காமல், அன்பு பசி அடங்காமல், காதல் பசி அடங்காமல், காம பசி அடங்காமல், ஒரு ஆணால் பெண்ணால் தர வேண்டிய இன்பத்தை பெற்று மகிழ்ந்து இல்லாமல் அந்த பெண் உடலோ அந்த ஆண் உடலோ காமத்துக்கு ஏங்கி இருக்கும் அந்த வேளையில் கண்ணை மூடினால் காம தகனம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த மனோநிலை அப்படியே பொங்கி வரும். மைண்டில் டிஸ்டர்பன்ஸ். காம தகனம் நடக்கணும். ஒரு பொருளை எரித்து சாம்பலாக்குற மாதிரி கணவன் மனைவி இருவரும் மகிழ்ந்து உண்டாகக்கூடிய உறவில் காம தகனம் ஆகணும். அந்த காம தகனத்திற்கான அந்த காம நிகழ்வுகளை தாந்திரிக அடிப்படையில் இன்பத்தை பெற்று அனுபவம் பெறுவது எப்படி அப்படிங்கிற பயிற்சிகள் எல்லாம் குபேர யோக பயிற்சியில் அட்சய திருதியை அப்போ ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக தாந்திரிக் ப்ரோக்ராம் ஆன்லைன் மூலமாக நடக்க இருக்கு. அது கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதி அன்றைய வரைக்கும் தினசரி ஆன்லைன் மூலமாக கட்டணத்தோடு பயிற்சி நடக்க இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு, உடனே பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு இலவசமாக தாந்திரிக் பயிற்சி நடக்கும். 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த பயிற்சி அட்டன் பண்ண முடியாது. அப்படி அருமையான பயிற்சி. கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்வதுங்கிற பயிற்சி. காமம் மனசுல பூர்த்தி ஆகாம எந்த செயலும் நற்செயலும் இந்த உலகத்துல நடத்த முடியாது. எந்த செயலும் நடத்த முடியாது. காமம் நிறைவேறனா எரிச்சலாவே இருப்பாங்க. எந்த நேரமும் எரிச்சல். தியானம்ங்கிறது பண்ணவே முடியாது. அதனாலதான் காமத்தை அனுபவம் செய்து அதிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் தியானத்தை நோக்கி வர வேண்டும். அல்லது காமம் என்னவென்ற அறியாமலேயே விதையை வறுத்து, காமத்தை வறுத்து, அதன் பிறகு காமத்தை அறுத்து அவங்க தியான முறைகளுக்கு வரணும். இப்போ தியானங்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருக்கும்போது எப்படி தியானம் வராது. சிவவாக்கியர் தியானத்தில் உட்காரும்போது நான் நினைத்தது மெய்ப்பொருள்ங்கிறாரு. அது நீயே அன்றி வேறொன்றும் இல்லை, நான் உன்னை தவிர வேற எதையும் கண்டதில்லை அப்படிங்கிறாரு. நான் தியானத்திலே அமர்ந்து என் நினைவு புருவ மத்தியிலே நிறுத்தி பார்க்கும்போது உன் நினைவு தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். நான் நினைப்பதாக இருக்கிறேன். என் மனம் ஒரு மாயையாக இருந்து அந்த மாயையே விலகியது. இந்த உலகத்தில் எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஆகாயமாக நீ தெரிகிறாய். அனாதி காலங்களுக்கெல்லாம் முன் அனாதியாக உள்ளவன் தான் நீ. ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு நிலைக்கு முன் இருக்கக்கூடியவன் நீ. எனக்குள் நீ இருக்கிறாய். எனக்குள் நீ இருப்பதை நான் உணர்கிறேன். உனக்குள் நான் இருக்கிறதை உணர்கிறேன். எல்லாம் உன் செயல்தான். எனக்குள் நீ இருப்பதும் உனக்குள் நான் இருப்பதும் அதை நான் அறிந்து கொள்வதும் எல்லாம் உன் செயல்தான் என்று அறிந்தேன். இதையெல்லாம் நான் அறிந்த பிறகு உன்னை எந்த விதத்திலே நான் நினைப்பேன் ஈசனே? உன்னை நான் மறவேனா?
உன்னை நான் மறந்தால்தானே நினைக்க முடியும். உன்னை நான் மறவேன், உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை நினைப்பதாகவும் உன்னை மறப்பதாகவும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் உன்னை நினைக்கவும் இல்லை, உன்னை மறக்கவும் இல்லை. நான் உன்னோடு தானே நிற்கிறேன், உன்னோடு தானே இருக்கிறேன். எனக்குள் நீ, உனக்குள் நான். உனக்குள் நான், எனக்குள் நீ. நினைப்பதொன்று கண்டிலே இயலாது வேறில்லை. நினைப்புமாய் மறப்புமாய் நின்று மாய்கை மாய்கையை அனைத்துமாய் எல்லாமுமாய் இருக்கிறார். அனாதி முன் அனாதியாய் அனைத்துமாய் அகண்ட அனாதியா அனாதிக்கு முன் அனாதியாய் எனக்குள் நீ, உனக்குள் நான். எனக்கும் உனக்கும் சம்திங் அது இல்லது. நான் எப்பையா மறந்தேன் சிவபெருமானே? நான் உனக்குள்ளதானே இருக்கேன், நீ எனக்குள்ளதானே இருக்க அப்படின்னு சொல்றார் சிவவாக்கியத்தில். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறுகடல் ஏழேழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இயைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுலாடும் பாவை நீ. எல்லாமே நீதான். நன்னு நீர் மை நின்ற அது பூமியாகவும் ஆகாயமாகவும் 7 கடல் நீராகவும் பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதமாகவும் எல்லாமுமாகவும் இருப்பவன் நீதான். சிவபெருமான சொல்றாரு, எல்லாமும் நீதான். அது எப்படி எல்லாமாகவே இருக்க முடியும்? பாருங்க, நான் ஆரம்பத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தாரி பயிற்சியில தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா, இப்போ ஆகாயத்திலையும் இருப்பான், பூமியிலையும் இருப்பான், கடல்லையும் இருப்பான், காத்துலையும் இருப்பான், நெருப்புலையும் இருப்பான், நிலத்திலும் இருப்பான், நீரிலும் இருப்பான், அதிலையும் இருப்பான், இதிலையும் இருப்பான்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இப்போ இவர் என்ன சொல்றாரு சிவவாக்கியர்? பஞ்சபூதங்களாகவே நீதான் இருக்கிறாய். பஞ்சபூதத்தில் நீ இல்லை, பஞ்சபூதமாகவே நீதான் இருக்கிறாய். பூமியில் நீ இல்லை, ஆகாயமாக நீ இல்லை, ஆகாயமாகவே நீதான் இருக்கிறாய். பூமியாகவும் நீ, ஆகாயமாகவும் நீ, பூமியும் நீ, மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறுகடல் ஏழேழும் நீ. கடலில் இறைவன் இல்லை, கடலே நீதான். பூமியில் இறைவன் இல்லை, பூமியே நீதான். தூணில் இறைவன் இல்லை, தூணே நீதான். துரும்பில் இறைவன் இல்லை, துரும்பே நீதான். எல்லாம் நீதான், எல்லாமே நீதான். தேவாரத்திலே தேவார பண்ணாக பாடலாக இருப்பது யாரு? நீதான். 7 ஸ்வரங்களாக சரிகம பதனி என்ற ராக எழுத்தாக இருப்பது யாரு? நீதான். கண்ணாகவும் நீதான், கண்மினியாகவும் நீதான், அனைத்தும் நீதான். அனைத்துமாக இருக்கக்கூடிய உண்மையான பிரம்ம ஞானத்தை எனக்கு வழங்கி இருக்கிறாய். என்னுள் நீ இருக்கிறாய். உன் திருவடி பாதத்தை தியானத்தில் வைத்து நான் எப்போதும் தியானத்தில் வைத்திருக்க, தியானத்தில் வைப்பதற்கு அருள் செய் ஈசா. ஈசனே, இறைவா, எனக்கு அருள் செய் அப்படிங்கிறார். உங்களுக்கு அப்படி ஒரு அருள் கிடைக்கும். 108 தடவை நமச்சிவாய மந்திரம் தினசரி காலை மாலை சொல்லி பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு அருள் கிடைக்கும். நமச்சிவாயத்துல மூழ்க முடியும். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு நமச்சிவாயத்துக்குள்ள மூழ்க முடியும். சக்தி பெருக்கம் பண்ண முடியும். இந்த பேனாவுக்குள்ள கடவுள் இல்லை, பேனாவே கடவுள் தான். ஒவ்வொன்றிலும் நாம் கடவுள் தன்மை, அது கடவுள் அது கடவுள் அது கடவுள்னு பார்த்தாச்சுன்னா, இப்ப பிள்ளைகளை கடவுளாக, அப்பா அம்மாவை கடவுளாக, ஒரு சாம்பார் கரண்டிய கடவுளா எடுத்து பார்த்தா, சாம்பார் கரண்டில கை வைக்கிறோம், அது கடவுள் அப்படின்னா
தூக்கி வீசுவோமா? ஒரு கத்திரிக்காய் வெட்டுறோம், பூச்சி இருக்குது, அந்த பகுதியை வெட்டி போட்டு மிச்ச பகுதிகளை அழகாக சைஸ் பண்ணி எடுத்து நம்ம கொடுத்துருவோம். அந்த அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு உண்டாகும். எல்லாம் கடவுள் அப்படிங்கிற போது, எல்லாம் கடவுளுங்கும் போது அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். இப்போ ஒரு பாம்பு போகுதுன்னா கண்டுக்காம போயிடும், அது போகட்டும் அப்படின்னு. எல்லாம் கடவுள் அப்படின்னு நிலைமை வந்துடும், ஒரு அன்பு உண்டாகும். இப்போ ஆபத்துன்னு வரும்பொழுது நமக்கு ஆபத்தை நோக்கி இப்போ ஒருத்தர் கல்லை தூக்கி எறிய வர்றாங்க, ஒன்று கல்லை தடுக்கணும் அல்லது ஆழை தடுக்கணும். நீங்கள் கடவுள் தானே அடிங்கன்ட்டு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் எடுக்க அது அவங்க அரக்க குணத்தில் வரும்போது அப்புறம் அரக்கன்ட்டேருந்து நாம் தப்பிக்கணுமா இல்லையா? அது கடவுள் தான், ஆனால் கடவுள் தன்மையில் வரல, அது அரக்க தன்மையில் அது வருது. அது என்ன செய்யறது? இங்கே கடவுள் எல்லாமே கடவுள் தாங்கிறது நம்ம அளவில் நாம் உணர்ந்துக்கணும். நாம் எல்லாரு மேலேயும் அன்பு செலுத்த பழகிக்கணும். அப்போ நாம் ஒருத்தரை போய் அடிக்க போக மாட்டோம். நம்மள ஒருத்தர் அடிக்க வர்றாருன்னா அவரு கடவுள் தானேன்னு நம்ம பாட்டுக்கு பேசாம கத்தி எடுத்து வரீங்களா, குத்துங்க அப்படின்ட்டு வயிற்றுல குத்தி நம்மளை கொண்டுட்டு போயிடுவாரு. நீங்க கடவுள் வாங்க வயிற்றுல குத்துங்க, துப்பாக்கியில சுட்டு கொல்லுங்க, அட்டிங்க, அப்படி கிடையாது. அது கடவுள் இல்லை, அது அரக்கன். நாம எல்லாரையும் கடவுளா பார்க்கும்போது எல்லார் மேலேயும் இரக்க பண்பும் அன்பும் ஈகையும் கருணையும் ஆன்மீக பண்பும் உண்டாகும். இப்போ சிங்கம் கடிக்கிறதுக்கு வருது, சிங்கம் கடவுள் தானே, நம்ம பக்கத்தில் இருப்போம், கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னா உங்களை பறித்து பிச்சு தின்னு பூமிக்குள்ளே போச்சுட்டு போயிடுவார் அந்த சிங்கங்கிற கடவுள். இது தேவையாது? ஓடுறதா இல்லையா? இப்போ ஓடணும். நாம் கடவுள் தன்மையை உணர்ந்திருக்கிறோம், எல்லாம் கடவுள்னு நினைக்கிறோம். எதில் இருக்கிற சிங்கம் கடவுள் தன்மை என்ன உணரலை. அப்போ அங்கேருந்து விலகணும். நாம் கடவுள் தன்மையை உணர்ந்து இருக்குன்னா இப்போ சிங்கத்தை போய் கூண்டுக்குள்ளே போய் அடைப்போம், அடித்து கொல்லுவான். சிங்க பல்ல எடு, சிங்க காலு நகத்தை எடு, புலி நகத்தை எடு, சிங்க நகத்தை எடு, சிங்கத்தை மீச முடிய பிடிங்கி எடுங்க, இப்படிலாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி நாம சிங்கத்தை கொடுமை பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த சிங்கம் கடவுள் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு செடியை கடவுள் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம், செடிக்கு நம்ம தொந்தரவு தராம இருக்கிறதுக்கு. இப்போ செடியை கடவுள்னு புரிஞ்சா அதை பிடிங்கி வீசிட மாட்டோம், எடுத்தே ஆகணும்னாலும் அழகாக குழி தோண்டி அதை எடுத்து வேறொரு இடத்துல இந்த உயிர் வாழ்றதுக்கு ஒரு இடத்த கொடுத்து நாம வந்துடும். இதுதான் கடவுள் தன்மையை உணர்றதுன்னு பேரு. யாரும் அடிக்க வந்தாக்க கடவுள் இல்லை, அவங்க கடவுள் தானேன்ட்டு இருக்கக்கூடாது. அது கடவுள் இல்லை, அது அரக்க குணத்துல அவர் வந்திருக்காரு. அவர் அரக்க குணத்துல வந்திருக்காரு, நம்ம ஒதுங்கி போறோம்ல, அதுதான் கடவுள் தன்மை. அவர் நம்மளை அழிச்சிருவாரு, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை விஷம் வச்சு ஒருத்தர் கொல்ல வர்றாருன்னா கடவுள் தான் விஷம் கொடுத்தாருன்றது நம்ம சாப்பிட்டுடலாமா? அவர் விஷம் வச்சுட்டாரு, அவரை பழி வாங்குறது, அவர் திட்டுறது, அவர் அடி வாங்குறது. இப்ப நம்ம அவரும் கடவுள் தான் நம்ம உணர்ந்திருந்தோம்னா அவருக்குள்ள அரக்க குணம் இருக்குல்ல, அந்த அரக்க குணத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு, அவரை திருத்துறதுக்கு முயற்சி எடுப்போம். இப்ப கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனைவிகள் கணவன் ஏதாவது தவறு செய்தாருன்னா சபலத்தாலோ காசு பணத்தாலோ அல்லது சுய ஒழுங்கு, சாராயம் குடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்களை செய்து ஒழுங்கின்மையினாலோ ஏதோ ஒரு தவறு செய்தா அதிகபட்சமாக கூடுமான வரை ஒரு பிரிவை நோக்கி, அந்த மனமுறிவை நோக்கி செல்லாமல் அவரை திருத்துறதுக்கே முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கணவனே கண்கண்ட தெய்வம்னு என்னன்னு புரியுதா? கல்லானாலும் புரிச்சேன், புல்லானாலும் புரிச்சேன், கணவன் தான் தெய்வம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பொதுவா இந்திய பெண்களுக்கு பயாலஜிக்கலி, சைக்காலஜிக்கலி, அவங்களுக்கு சோசியலி, அவங்களுக்கு மைண்ட் ப்ரமோட்டட். எதுக்குன்னா அந்த கணவரை நம்ம எப்படியாவது திருத்துவோம். கணவர் எவ்வளோ கொடுமைக்காரராக இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு மனைவி ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துருக்காங்க, போராடி முடியலை அப்படின்னா தான் அவங்க டைவர்ஸுக்கே போவாங்க. இந்திய பெண்கள் பொதுவாக அது கணவனை தெய்வமாக நினச்சி, இப்போ தெய்வமாக நினைக்கிறதுனால தான் அவங்க அவரை மாற்றணும்னு பார்க்குறாங்க. அவர் நல்லவர் தான், அவருக்குள்ளே ஏதோ கெட்ட காலம், கெட்ட நேரம், ஏதோ கெட்ட குணங்கள் இருக்குது, அதை நம்ம மாற்றுவோம். இப்போ தெய்வமாக நினைக்கும் போது, எல்லாத்தையும் நம்ம தெய்வமாக நினைக்கும் போது நமக்குள்ளேருந்து என்ன ஆகுது? கருணை பிறக்கிறது. கருணை பிறக்கிறது. ஒருவரால் ஆபத்துன்னு வந்தால் நம்ம ஒதுங்கி தான் போகணும். அதுக்காக தெய்வம் அடிக்குதுன்ட்டு நம்ம ஓட்டுக்கு அடி வாங்கிட்டு இருக்க முடியுமா? அது முடியாது.
அது முடியாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா பொருளுக்குள்ளேயுமே எல்லாத்தையுமே நாம தெய்வத்தன்மையோட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தெய்வத்தன்மையோட பார்க்கும் பொழுது அங்க நடக்க போற நன்மை என்னன்னா, நாம கருணையோடும் ஈகை இரக்கத்தோடும் அன்போடும் பண்போடும் இருப்போம். நாம குவாலிட்டியா இருப்போம், சிறப்பா இருப்போம், அற்புதமா இருப்போம், மிகச்சிறப்பா இருப்போம். நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் எல்லாமும் கடவுள் அப்படின்னு நாம நினைக்கணும். அப்படின்னு நான் சொல்லல, சொன்னது சிவவாக்கியர். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறுகடல் ஏழேழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இயைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ. எல்லாமே நீதான், அனைத்தும் நீதான். 7 சுரங்களும் நீதான். இங்க இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் நீதான். அகாரமும் நீதான், உகாரமும் நீதான். அனைத்து எழுத்தும் நீதான். இசை எழுத்துக்கெல்லாம் ஒன்று கூடி இசை வந்தால் இசையும் நீதான். தேவார பண்ணும் நீதான், பாடலும் நீதான், நானும் நீதான், எல்லாம் நீதான், எல்லாம் நீயே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தியானங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் நிறைய புரிய வரும். இறைநிலையை உணர்வீங்க. நிச்சயமா நான் உங்களை இறைவனை உணர வைப்பேன். நிச்சயமா உங்களை சக்தியோடு வாழ வைப்பேன். நிச்சயமா உங்களுக்கு ஆன்மீக பண்பு சம்பந்தமான தகவல்களை நான் நல்லபடியாக தருவேன். உண்ணாவிரதம் மேற்கொள்ளக்கூடிய நீங்கள் ஆரோக்கியமும் நல்ல செல்வ பலமும் நிச்சயம் பெற முடியும். உண்ணாவிரதம் முடியாதவர்கள் சைவ உணவை மேற்கொள்ளுங்கள். கீரை வகை உணவுகள், தோசை வேணான்னு சொல்லிட்டேன், கீரை வகை உணவுகள், நீர்க்காய் உணவுகள், இதை மட்டுமே இந்த 21 நாள் எடுத்துகிட்டே வாங்க. அதுக்கு என்னென்ன வெஜிடபிள் சாப்பிடணும், என்னென்ன கீரைகள் சாப்பிடணும் ஏற்கனவே நான் நேரலையில் முன்தயாரிப்பு பயிற்சியிலே சொல்லியிருக்கேன். இதுவரையும் ஃபாலோ பண்ணாதவங்க இப்போ 7 நாள் முடிஞ்சு வரக்கூடிய 14 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க. சைவ உணவாக இருங்க. நம்ம கடைசி 1 நாள் உண்ணாவிரதம் இருந்துக்கலாம். செய்து பாருங்க, பயிற்சிகளை செய்து பாருங்க. இவ்வளோ நாள் விட்டாச்சு, சரி இனிமேல் செய்யுங்க. நெக்ஸ்ட் இயர் 21 days நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவுமே ஃபாலோ பண்ணலையா, 21 நாள் நான் தரக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய தகவல்களை கேளுங்க. இதுவரையும் கேட்காதவங்க இதுக்கு முன்னே இருக்கிறதையும் மொத்தமாக தொகுப்புகளை எடுத்து வச்சு மொத்தமாக கேட்க ஆரம்பிங்க. அனைத்து தகவல்களையும் கேட்டு ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்குங்க. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நிம்மதியாக இருங்க. நாளைக்கு 8வது நாள் சிறப்பாக சந்திப்போம். அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 27 சஷ்டி விரதம். உங்களுக்கு தெரிஞ்சு குழந்தை இல்லாத தம்பதியர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக பயிற்சியில் கலந்துக்க சொல்லி இப்போவே அவங்களுக்கு எல்லாம் புக் பண்ணி வச்சுருங்க. வாட்ஸ்அப் மூலமாக அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமான பயிற்சிகளை சொல்லி கொடுத்து உண்ணாவிரதம் இருக்க வைக்கிறேன். இந்த உண்ணாவிரதத்திற்கு பிறகு அவங்களுக்கு கரு உண்டாகும். இது 10 ஆண்டு காலமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி. இது நான் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு அப்படியே உண்ணாவிரதம் இருந்தால் நிச்சயம் குழந்தை பிறக்கும். குழந்தையே பிறக்காது என்று கைவிடப்பட்டவர்களும் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்தி. இப்போ நான் சொன்ன செய்தியில் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 500க்கும் மேற்பட்ட ஃபீட்பேக் வீடியோஸ், மக்கள் குணமானதற்கான வீடியோஸ் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். யாருக்கும் டிசீஸ் இருந்ததுன்னா, வியாதிகள் இருந்தால் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சி அவங்களுக்கு டயட்டு கொடுக்குறோம். கட்டண பயிற்சியாக நடக்குது, கலந்துக்கங்க. ஆர்கான் டீடாக்ஸ் அப்படின்னு உள் உறுப்புகளை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி இலவசமாக ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக நடக்குது, கலந்துக்கங்க. இது எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த நம்பரில் நீங்கள் என்ன பயிற்சிக்கு கலந்துக்க போகிறீங்கிற தகவலை சரியாக நீங்கள் முறையாக சொன்னால் தான் உங்களை ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதில் ஆர்கான் டீடாக்ஸ் பயிற்சி அப்படிங்கிறது மட்டும் இலவச பயிற்சி, ஜாயின் பண்ணுங்க. மற்றது கட்டண பயிற்சி. குபேர யோகம் ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் 2025.
சிறப்பாக நடக்கும். நன்மைகள் நடக்கட்டும். நமசிவாயம். நாளை சந்திப்போம்.